जनकर பத்தி ஒரு வாக்கியம் சொல்ற ஞானினா ஆச்சரிக்கும் சக்கியம் சம்மிகு ராஜ்யானி லௌகிகம். அதனால லௌகிகமான காரியக்கிரமங்களையும் வைதிகமாக இருக்கக்கூடிய வைதிகத்தினுடைய பராகாஷ்டையான ஞானத்தில் நல்ல நிலைமை அடைஞ்சவான இதாகும். அப்போ லௌகிகத்தை திறம்பட பாரபட்சம் இல்லாமல் குறவில்லாமல் மனஸ்தாபம் இல்லாமல் அதாவது நல்லா செய்யக்கூடியது. உதாரணமாக ஜனக மகாராஜா பற்றி அந்த ரொம்ப வசதியாக சொல்லிட்டு அதனால் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியார் நம்முடைய கீதா பாஷ்யத்தில் இந்த வைதிகமான தர்மத்தை காப்பாற்றணும்னு சொன்னால் முதல்ல செய்ய வேண்டியது பிராமணத்துவத்தை ரட்சிதேன ரட்சிதஸ்யாத் வைதிகோ தர்மனா. வைதிக தர்மம் என்பது ரொம்பவும் விசாலமானது, அகண்டமானது, அவிச்சின்னமானது. நடுவில் விட்டுவிட்டா மறுபடியும் சேர்க்கறது கஷ்டம் வைதிக தர்மங்கிறது. அதனால தான் பரம்பரைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். தொடர்ச்சி வேணுங்கிறதுக்காக தான் கல்யாணத்தை கொண்டு முக்கியத்துவம் கொடுக்குற காரணம் அது இந்த மந்திரத்தாகவும் இருக்கணும், சாஸ்திரியமாகவும் இருக்கணுங்கிறதுக்காக தான். பாரம்பரியங்கிறது ஜென்மனா மாத்திரம்ல ஜென்மா வரவேண்டிய விதத்திலையும் பாரம்பரியங்கிறது சொல்றது காரணம் அதுதான். அதனால தான் இந்த வந்தே குரு பரம்பரா அப்படி பிராமணத்துவத்தை ரட்சிதேன ரட்சிதஸ்யாத் வைதிகோ தர்மः ததீத்வா வர்ணாசிரம தர்மாணா அப்படின்னு சொல்லி ஆச்சாரியார் சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயம். இந்த வைதிக தர்மங்கிறது வேதம் மாத்திரமல்ல. வைதிக தர்மங்கிறது விசாரம்னு சொல்றது அன்னதானத்திலிருந்து என்ன தண்ணீர் பந்தம் இருக்கேன், அதுலேருந்து வாச்சா தர்ம வாக்குறுகி நல்ல வார்த்தை சொல்றதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லா ஜனங்களுக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய யோகக்ஷேமத்தை. அப்பிராப்தஸ்ய பிராப்திகி யோகா பிராப்தஸ்ய பரிரட்சணம் க்ஷேமஹா. கிடைக்காதது கிடைக்க முடியாம பண்ணணும், கிடைச்சது நிலைக்க முடியாம பண்ணணும். அந்த ரெண்டு விஷயத்தையும் யோகக்ஷேமம் மகாமியம் சொன்ன இந்த யோகங்கிறது இது சொன்னாலே இந்த யோகலிங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாகிரதி யோகேஸ்வரகான்னு நைஷதத்தில் இருக்கு. சுயம்பரம் நடந்தபோது சுயம்பரம் தமயந்தி சுயம்பரம் நடந்தபோது வேறு வேறு எங்கேருந்து வந்தார் அப்படின்னு வரும்போது காஞ்சி ராஜாவை பற்றி சொல்லும்பொழுது இந்த சர்வதீர்த்தம் அப்படிங்கிறத பற்றி ஒரு இது பண்ணி ஜாகிரதி யோகேஸ்வரா எந்த இடத்துல யோகேஸ்வரர் இருக்காரோ அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்தோடு சொல்லும்பொழுது இந்த யோகலிங்கத்தை பற்றி ஒரு குறிப்பு வருது. இந்த மாதிரி இந்த பிராமணத்துவங்கிற ரட்சிதேன ரட்சிதஸ்யாதுங்கிறதுக்காக தான் இத்தனை விஷயங்களை பெரியவர்கள்லாம் பண்ணி இன்னைக்கு இந்த வேதத்தை இத்தனை சாக்கைகளோடுங்கிறது மாத்திரமில்லை, எந்த சாக்கை யார் சேர்ந்தவாளோ அவளையே படிக்க முடியாம பண்ணி சம்ஸ்கிருதம் போது மாற்றி மாற்றி படிக்கலாம். வேதாந்தத்தில் மனுஷா குறைச்சலாக இருக்காங்கன்னா அதில் 5 வித்தியார்த்தி வரலாம், வியாக்கரணத்தில் 5 பேர் போடலாம், எல்லா இடத்துலையும் 10 வித்தியார்த்தி முடியாது சிவமணிகளை படிக்க வைக்கலாம். அதுக்கு வேதத்தை அந்த மாதிரி படிக்க வைக்க முடியாது. வேதிக்கு வேதத்தை படிக்கணும், சுக்வேதத்தை படிக்கணும், கிருஷ்ணகிரி படிக்கணும், படித்த அப்புறம் மற்றது படிக்கணும். அதுவே ஆக எங்கேயோ பரோடா பக்கத்தில் இருக்கக்கூடிய அதர்வேதியை கண்டுபிடிச்சு இங்கேருந்து அதர்வேதத்தை கற்றுக்கிறதுக்காக மனுஷங்களை அனுப்பிச்சு கற்றுக்கணும். பெங்காலில் இருக்கிற சாமவேதிகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக இங்கேருந்து சாமவேதிகள் அனுப்பிச்சேன். வாங்கிட்டு வர்றதுக்காகவும் இங்கேருந்து மனுஷால் அனுப்பிச்சா கொடுக்கறதுக்காகவும் இங்கேருந்து வேத பண்டிதாக அனுப்பிச்சு இப்படி ஒரு வேதம் நம்ம எல்லாரையும் சேர்க்கறதுங்கிறத அனுபவபூர்வமாக நடத்தி காமிச்சு அனுஷ்டானபூர்வமாகவும் நடத்தி காமிச்சு ஆதரவையும் ஏற்படுத்தி இன்னைக்கு வைதிகாலே பல இடத்துலையும் திரவிய சம்பாதனம், திரவிய ரட்சணம், திரவிய சம்பர்த்தனம் பாடசாலைக்காக
சம்பாதிச்சு அவளே பைசாவையும் பத்திரப்படுத்தி அவளே பைசாவை கொடுத்து அவளே சொந்தமாக பல பேரும் அவள் ஆற்றுலையும் சரி அவள் வெளியிலையும் சரி பாடசாலையை குருகுலமாக எப்படி அந்த காலத்தில் நம்பூதிரிகள் வீட்டில் எல்லாம் குடம் வெட்டி மனுஷர்கள்லாம் அவளை வித்தியாசமாக சாப்பாடு போட்டு ஒவ்வொரு நம்பூதிரி வீடும் ஒரு குருகுலமாக பண்ணிட்டு இருக்காரோ அது மாதிரி நம்ம தேசத்துலேயும் இன்றைக்கி இந்த மாதிரி ஒவ்வொரு வைதிகர்களும் பாடசாலை நடத்தக்கூடிய அளவுக்கு மனசு சக்தி அதுக்கான திறமைகள் எல்லாத்தையும் வளர்த்து கொடுத்து வைதிக மார்க்கத்தை ஒரு சம்பூர்ணமாக வளர்த்து பாடசாலையே முதல்ல ஒரு ஸ்லோகம் இருந்த இடத்துல கனபாராயணத்துக்கு இன்றைக்கி நூற்றுக்கணக்கானவரை தயார் பண்ணி தந்தக்கிரமத்துக்கும் நிறைய பேரை தயார் பண்ணி ஸ்ரூதம் வேத பாஷ்யம் ரொம்ப நடுவில் நின்று போயிருந்தது ரொம்ப குறைச்சலாக ஒருத்தர் 2 பேர் தான் வந்துட்டு இருந்தார் வேத பாஷ்யத்துக்கு மேட்டூர்லேருந்து ஒருத்தர் சாமவேதி வந்துட்டு இருந்தார் ஒருத்தர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவர் திருப்பதியிலேருந்து வந்துட்டு இருந்தார் அப்போ இப்போ வந்து நிறைய பேர் ஒரு 10-15 பேருக்கு மேலே இப்போ பூர்த்தி பண்ண போகிற அடுத்ததும் விஜயதேசம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறதா இருக்குது அவரும் ஒத்துழைக்கார் 2வது செட்டமும் பாடம் சொல்கிறதுக்கு இது மாதிரி வேத பாஷ்யத்துக்கும் நிறைய பேர் வந்து சேர்ந்து கடங்கோ ஏதோ தியோ ஜேஷங்கிற வார்த்தைக்கு ஒரு பிரத்யட்ச ரூபமான அர்த்தத்தை சடங்கம் படித்தவர்களுக்காக ஹம்பி ஹாஸ்பிட்டலில் பண்ணி சுயம் பாகம் பண்ணிக்க சொல்லி பாரதராஜ சூத்திரம் போதாயன சூத்திரம் அது மாதிரி இருக்கிறவர்களையும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த வேத மார்க்கம் வேத தர்மத்தை சம்பூர்ணமாக சமக்கிரமாக ஒரு விஸ்தாரமாக பெரியவர்களுடைய இதனால் நான் நடத்திட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாருமே இது மாதிரி சொன்னாங்க. அந்த காலத்தில் ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வேதத்துக்கு ஒருத்தரையாவது அதாவது சர்தார்ஜின்னு இருக்காளே விளக்க அவள் எல்லாரும் இந்துக்களுடைய குடும்பத்திலேருந்து ஒருத்தர் தேசத்தினுடைய தர்மத்தினுடைய சேவைக்காகன்னு வந்த இது இன்னைக்கு தனியாக இருக்கு. அதோட நம்மளோடய சேர்ந்துருக்காங்க. அப்போ பெரியவா வந்து இது மாதிரி ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தராவது இந்த வேதாத்தியன பரம்பரையாக வரணுங்கிற ஒரு இதில் அந்த மாதிரி இதிலேருந்து இந்த வேதாத்தியனத்துக்காக இந்த பெரியவா வந்து காமாட்சி அம்பாளுடைய கோவிலில் 44ஆம் வருஷம் கும்பாபிஷேகம் நடந்தபோது வேதாத்தியனம் காமாட்சி அம்மன் கோவிலில் இவாளுக்கு ஆரம்பித்தார். அவள் சொல்லப்படி வேதத்துக்காக ஒருத்தரை குடும்பத்திலேருந்து ஒருத்தர் தயார் பண்ணணும் அப்படிங்கிற பரிவாருடைய உபதேசத்தை மனசில் வாங்கிட்டு வேதம் படிக்க வைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேரை வேதம் படிக்க வச்சுருக்கேன். இவருடைய வேதாத்தியனங்கிறது அவர் பெரியவருடைய பூர்வாசிரம தம்பி குஞ்சு சாஸ்திரிகள் அவர் மூலமாக இங்கே காமாட்சி கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ண எழுதி வச்சிருக்காங்க. 54ஆம் வருஷம் கும்பாபிஷேகம் விழுப்புரத்தில் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி அவருடைய உபதேசம் மூலமாக வந்து பரம்பரை ஏற்பட்டு இன்னைக்கு ஆயிரக்கணக்கானவா நடத்தியிருக்க. அது மாதிரி வைதிக ரீதியாகவும் சரி லௌகிக ரீதியாகவும் சரி அது சாஸ்திரிய ரீதியாகவும் எதுலேயும் குறை வைக்காம ஞானத்திலேயோ திரவியத்திலேயோ கீர்த்தியிலேயோ ஐஸ்வர்யத்திலேயோ இது மாதிரி பிரதிஷ்டையிலையோ குறை வைக்காம எத்தனையோ பாடசாலைகள் அப்போ இருந்ததுல வளர்ந்துட்டே இருக்கு. இவர் சொன்ன மாதிரி சாஸ்திரம் சொன்ன மாதிரி நிறைய வளர்ந்துட்டு இருக்கு. சில சமயம் வித்தியார்த்திகள் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நிறுவனத்தை வந்து மாங்காடு பக்கத்தில் பாடசாலை பண்ணணும் 1980கள் இங்கே பணம் கொண்டு வந்திருக்கு. 10,000 20,000 பணம் கொடுத்துருக்கேன்னு சொன்னார் ஒருத்தர். லட்சுமி நாராயணன் ஒருத்தர் மாங்காடுலேருந்து சொன்னேன். பெரிய சொன்னேன் பணம்லாம் கொண்டு சரி வித்தியார்த்தி இல்லைங்கன்னா
மாதிரி இப்போ நிறைய பேர் பண்ணணும்னு நினைக்கிறா, நிறைய பேர் படிக்கிறா. ஆனாலும் பண்ணணும்னு நினச்சா வித்தியார்த்திகள் கிடைக்காத நிலைமையும் ஒரு பக்கம் இருக்குது, வித்தியார்த்திகள் நிறைய கிடைச்சிட்டு இருக்கா. அந்த மாதிரி ஒரு நிலைமை. இப்போது பெரியவாளை பற்றி ஒரு மீட்டிங் நடந்தது இங்கே SSKVயில். அப்போ பேசுகிறது இப்போ சொல்கிறோம், இது மாதிரி ஞானே மௌனம் க்ஷமாசக்தோ தியாகே ஸ்லாகா விபர்ய குணாகுணானுபந்தித்வா தஸ்ய சத்வசவா இவ அப்படிங்கிறத பற்றி சொல்லி, அவள் எப்படி ஞானம் இருந்தாலும் மௌனமாக இருந்தால், எத்தனையோ கொடுத்தாலும் அது சொல்லிக்காமல் இருந்தால், க்ஷமாசக்தோ பொறுமையோடு இருந்தால் அப்படிங்கிறத பற்றினா 85லயோ 86லயோ ஒரு மீட்டிங் நடந்து SSKV ஸ்கூலில். அப்போ அதை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி சுவாமியை ஒத்துக்காதவா உண்டு, ஆனால் இவ ஒத்துக்காது வாங்குறது கிடையாது. அது மாதிரி இதை இன்னைக்கு நான் சொல்லலை, இது சொன்னதெல்லாம் 85-86ஆம் வருஷத்தில் SSKVயில் ஒரு நடந்த மீட்டிங் நடந்த விஷயத்தை இப்போ மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது அதே மாதிரி கம்ப்யூட்டரில் வைரஸ்னு ஒன்று வருது, ஞாபகப்படுத்து. அதனால இந்த தியாகேஷ் லாகா விபர்யாக குணாகுணானம் இன்றைய தினம் பிக்ஷாவதற்காக எல்லாருக்கும் தொட்டு வந்துருக்கா. அவாவா வந்தா வித்தவங்கள்லாம் அவளுடைய இண்டிவிஜுவலாக அவளுடைய சொந்தமாக உள்ளதை எதுக்கு எது முடியுமோ அது மாதிரிப்பீங்களோ. ட்ரஸ்ட் மூலமாக சில பேர் செய்கிறேன்னு சொல்லிக்கா பிறகு அது தனியாக பண்ணலாம். இண்டிவிஜுவலாக அவாவா சொந்த பணத்தை ரிப்போர்ட் முடியாது கிடையாது. அந்த கம்ப்யூட்டரில் எல்லாம் ஞாபகம் நமக்கு சௌரியமாக இருக்குது, எத்தனையோ விஷயத்தை வைக்க முடியுது, எப்போ வேணாலும் எடுத்துக்க முடியுது. இந்த இதில் அதுலேயும் ஒரு சமயத்தில் வைரஸ்ன்னு ஒரு இது வந்துடுறது, ஜுரம் மாதிரி ஏதோ வந்து நெருப்பாக எதோ மாதிரி வந்து சொல்லுது. நான் சொன்னேன், இவருடைய ஞாபக சக்திங்கிறது, பெரியவருடைய ஞாபக சக்திங்கிறது வைரஸ் இல்லாதது. அதில் இந்த மாதிரி எப்போ பார்த்து 50 வருஷம் முன்னாடி பார்த்தையோ 60 வருஷம் முன்னாடி பார்த்ததையோ எல்லாத்தையும் வச்சுக்குவான்ட்டு அந்த மாதிரி அவன் வந்து இந்த வேத தர்மத்துக்காக. அதே மாதிரி ஒரு அம்பாளை பற்றி ஒரு சொல்றா ஸ்லோகத்தில், பார்க்கடலை கடைஞ்ச போது நிறைய சாமான் வந்தது. உச்சைஸ்ரவசு, ஐராவதம், லக்ஷ்மி, கௌஸ்துபம், இப்படி நிறைய பொருட்கள் வந்தது. அதில் ஒருத்தர் கொடுத்த அது கொடுத்த போது கௌஸ்துபம் வந்தது, பெருமாளுக்கு கொடுத்தா அதெல்லாம் வந்தது. லக்ஷ்மி தேவி வந்தபோது ஒருத்தர் கொடுத்த, ஒரே சமயத்தில் கொடுத்த. ஏகஸ்மை புருஷாய கொடுத்த, மகாவிஷ்ணுவுக்காக கொடுத்த. கொடுத்த நேரங்கிறது ஒரு சமயத்துலாம் கொடுத்த, ஒத்துட்டு தான் கொடுத்த, ஒரே பொருள். இன்னொரு அம்பாளவத்தினோட பெருமையை பற்றி என்ன சொல்றாருன்னா, இந்த பார்க்கடல்லேருந்து வந்த ஐஸ்வர்யங்கிறது ஒருத்தருக்கு தான் கொடுக்கப்பட்டது. உங்களுடைய புன்முறுவல் மந்தஹாசம் இருக்கு, அம்பாளுடைய மந்தஹாசத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கட்டாட்ச ஒரு பலங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது, ஒருத்தருக்கு தான் கிடைக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஒரு சமயத்தில் தான் கிடைச்சது அது, இது எப்பவும் கிடைக்கிறது. ஒரு பொருள் தான் கிடைச்சது பார்க்கடல்லேருந்து, இங்கே 2 பொருள் கிடைக்கிறது. அம்பாளுடைய மந்தஹாசம் இருக்கே, இதுவும் வெள்ளை. பார்க்கடல் இருக்கே, அதுவும் வெள்ளை. 2ம் வெள்ளை. ஆனால் அந்த வெள்ளையிலேருந்து கிடைச்சது ஒரே பொருள், ஒருத்தருக்கே கிடைச்சது ஒரு சமயத்தில் தான் கிடைச்சது. இது எப்பவும் கிடைக்கிறது, எல்லாருக்கும் கிடைக்கிறது, ஒன்று தான் கிடைக்கிறது இல்லை, 2 பொருள் கிடைக்கிறது. அது அதில் கிடைச்சது லட்சுமி கிடைக்கும்.
சரஸ்வதி கிடைக்கும். அம்பாளுடைய ஒரு வெள்ளை நிறைவான மந்தஹாசத்திலிருந்து ரெண்டும் கிடைக்கிறது. எப்பவும் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. அதுதான் ஆச்சரியம். பார்க்கடலுக்கும் இந்த மந்தஹாசத்துக்கும் அம்பாளுடைய வெள்ளை நிறைவான மந்தஹாசத்துக்கும் அந்த மாதிரி இவருடைய அனுகிரகங்கிறது நிறைய பேருக்கும் எப்போதும் ரெண்டும் கொடுத்துருக்கா. பள்ளிக்கூடமும் கொடுத்துருக்கா, சம்பாவனையும் கொடுத்துருக்கா, பாடசாலை ஏற்படுத்தியிருக்கா, சம்பாவனையும் கொடுத்துருக்கா. லக்ஷ்மியும் சரி, வாகேஸ்வரியும் ஷீலாத்யேரபி ஷைரராஜ தலையே ஸ்வன் மந்தஹாசஸ்ய வலக்ஷ்மிமோததிநிதே கிஞ்சித் விதாம் ப்ரூமஹே ஏகஸ்மை புருஷாய தேவி ச ததௌ லக்ஷ்மி கதாச்சித் புற. அது முன்னாடி கொடுத்துருக்கார், ஒருத்தருக்கே கொடுத்தார், ஒன்னே கொடுத்தார், ஒரு விஷயம் கொடுத்தார். சர்வேபியோபி ததாத்யசௌது சததம் லக்ஷ்மீச்ச வாகீஸ்வரி. அது மாதிரி லக்ஷ்மி சரஸ்வதியும் இவ உங்கள் எல்லாருக்கும் இது மாதிரி பாடசாலை மூலமாக சரஸ்வதியும் பாடசாலைக்கு அப்புறமா தொடர்ந்து லக்ஷ்மியும் கொடுத்துட்டு இது மாதிரி இந்த பெரியவர்களுடைய இதுலேயும் இந்த வைதிக மார்க்கம் இந்த 100 வருஷத்தில் சாஸ்திரியமாகவும் சம்பிரதாயபத்தமாகவும் சௌகரியமாகவும் சௌலபியமாகவும் இது மாதிரி ஒரு வளர்ந்து இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு கடிகாஸ்தானம் அந்த காலத்தில் 100 பேர் படித்தா பழைய சீவரத்தில் செய்யாறு, பாலாறு, வேகவதி இந்த 3 நதியினுடைய திரிவேணி சங்கமத்தில் ஒரு கடிகாஸ்தானம் இருந்துன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி எத்தனையோ கடிகாஸ்தானங்களை அந்த காலத்தில் கோதாவரி தீரத்தில் கடிகாஸ்தானங்கள் இருந்தது. இது மாதிரி எத்தனையோ கடிகாஸ்தானங்களை ஏற்படுத்தி எத்தனையோ பேரை இப்போ கலைக்களஞ்சியங்கிற அது மாதிரி நீங்கள் எல்லாரையும் நடமாடும் கலைக்களஞ்சியங்களாக எத்தனையோ பேர் சாஸ்திரங்கள், வேதங்கள், வருணக்கிரமங்கள், பாஷ்யங்கள், சௌதம் இது மாதிரி ஒவ்வொரு இந்த மாதிரி ஏதோ வித்யாலட்சுமி, இந்த லட்சுமி எல்லா லட்சுமியும் கொடுத்து எல்லாம் பண்ணி இந்த காஞ்சி கஷேத்திரத்தில் இது மாதிரி ஒரு சேர்ந்து இருக்கிறதுங்கிறதே அதுவும் அவருடைய சன்னதியில் நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கலந்துருக்கிறதுலே ஒரு கஷ்டமான விஷயம். சைல்ட் ட்ரஸ்ட் ஆஸ்பத்திரியும் இன்னொரு ஆஸ்பத்திரி இது மாதிரி கும்பகோணத்துலேருந்து ஒரு ஆஸ்பத்திரி சொன்னேன். அதையும் இது மாதிரி பிரயோஜனப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். இப்போது நாம் சன்னதியிலே நம்முடைய பொதுப்பெரியவர்கள் பூஜைக்காக அங்கே சென்றிருக்கிறார்கள். அந்த இடத்திலே நாம் பிக்ஷாவந்தனத்தை மந்திரபூர்வமாக பிக்ஷாவந்தனம் சமர்ப்பணம் 2 பிரிவாலும் அங்கே வந்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே பிக்ஷாவந்தன சமர்ப்பணம்